ஐயையோ! என் குழந்தை தமிழ் பேசாதுப்பா, கொஞ்சம் தான் புரியும். இப்படி கண்டிப்பா நீங்க ஒரு என்ஆர்ஐ ஃபேமிலி சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. அத வேற பெருமையா சொல்லுவாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. இப்போ வெளிநாட்டுல இருக்க குழந்தை தமிழோ, இல்ல அவங்கவங்க தாய்மொழி கத்துக்கிறதுல என்ன கஷ்டம்னு எனக்கு நிஜமா தெரியல. இப்போ நானும் தான் யுஎஸ்ல வளர்ந்தேன். பொறந்ததுலேருந்து 18 வருஷம் நான் யுஎஸ்ல தான் இருந்தேன். இப்போ நெறைய பேர் பார்த்து கேட்பாங்க, "என்ன பண்ணீங்க? எப்படி சொல்லிக் குடுத்தீங்க? எப்படி இவ்வளோ நல்லா தமிழ் பேசுறா?" அப்படின்னு கேட்பாங்க. இதில வேற ஒண்ணுமே இல்லங்க. வீட்ல பேசணும். என்னதான் வெளியில இங்கிலீஷ் இருந்தாலும், வீட்டுக்கு வரும்போது நம்ம தாய்மொழியில பேசுனோம்னா, அந்த குழந்தைக்கு வரதான் செய்ய போகுது. இப்போ ரிட்டன் ஸ்கிரிப்டோ, இல்ல படிக்கிறதோ, அது நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும். ஸோ என் விஷயத்தில எங்க அம்மா, அப்பா எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அப்புறம் தமிழ் கிளாஸஸ் எல்லாம் இருந்தது கம்யூனிட்டியில. ஸோ இப்போ கூட நான் பெர்ஃபெக்ட் கிடையாது. அ ஓரளவுக்கு படிப்பேன், ஓரளவுக்கு எழுதுவேன். கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரும். பட் மேனேஜ் பண்ணிருவேன். பட் பேசுறது வந்து கம்யூனிகேஷன் மட்டும் இல்லாம, அத தாண்டி நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி குடுக்குது. ஸோ இப்போ நான் இந்தியால இருக்கும்போது, எனக்கு ஒரு கனெக்ஷன் ஃபீல் பண்ண முடியுது. இங்க இருக்கிற மக்களோட, என்னோட ஃபேமிலியோட, இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸோட, அந்த லாங்குவேஜ் இருக்கிறனால எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ ஏன் கத்துக்கணும்னு நினைக்காம, அது ஏன் கத்துக்க கூடாது? அதுல என்ன கஷ்டம்? அப்படி நெனச்சு நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுங்க.